வணக்க மக்களே, பூண்டுடைய மருத்துவமைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம பூண்டை இயற்கையாகவே பயன்படுத்துவோம். ஸோ பல உணவுப் பொருட்களுக்கு சுவை கூட்டியாகவும் நறுமணத்துக்காகவும் பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட பூண்டு பலவிதமான தொற்று நோய்களை தடுக்கிறதுல மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கும் பலவிதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் பூண்டு உதவிகரமாக இருக்குது. தினமும் காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டோடைய மொட்டை சாப்பிடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு நன்றாக இருக்கும். செரிமான கோளாறுகளும் அதிலிருந்து நீங்க விலகியும் இருக்கலாம். ஸோ எடை இழப்புக்கு கூட இந்த தினமும் நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டோடைய முட்டை சாப்பிடுறது உதவிகரமாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமா உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, பூண்டுல நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் பூண்டு. நீங்க காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவது நல்ல செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்கி எடையை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு விரும்புவவங்கெல்லாம் தினமும் வெறும் வயிற்றில் பூண்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. செரிமானத்திற்கு உதவும் அப்படின்னா எந்த விதமான அஜீரண பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற மிகப்பெரிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க பூண்டை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்க பூண்டு சாப்பிடலாம். உணவுப் பொருளான பூண்டினை நீங்க தினமும் பச்சையாகவோ அல்லது நீங்க சமைச்சோ சாப்பிடுறது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை பூண்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலம் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோய் தொற்றுகளிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பல்வேறு நோய்களுக்கு எதிராக உங்களை செயல்பட செய்யும். ஸோ அதுக்கு நீங்க பூண்டு எடுத்துக்கலாம். சளி மற்றும் இருமலை குணப்படுத்துறதுக்கு நீங்க பூண்டை பயன்படுத்தலாம். பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சளி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அளிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இந்த சளி மற்றும் இருமலை குணப்படுத்துறதுக்கும் பிற காய்ச்சல்களுக்கு மருந்தாகவும் செயல்படுது. ஸோ சளி மற்றும் இருமல் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்க பூண்டை உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தும் போது சளி மற்றும் இருமலை நீங்க குணப்படுத்திக்கலாம். கண் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க பூண்டை உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்தலாம். பூண்டில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோட கண் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய ஐ இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பூண்டால் செஞ்சப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளான கண் பார்வை மங்குறது, கண் பார்வை உங்களுக்கு இந்த அப்புறம் விழித்திரை சேதமாவது, இது போன்ற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க கண் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் பூண்டை எடுத்துக்கோங்க. இதய நோய்க்கு தீர்வாக பூண்டு உங்களுக்கு அமையுது. உங்களுடைய உடலில் தேவையற்ற கொழுப்புகளை நீக்குவதாக அமையக்கூடிய பூண்டு இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது இதய குழாய்களில் கொழுப்பு சேர்வதை தடுக்குது. இதனால மாரடைப்பு உள்ளிட்ட இதயம் தொடர்பான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கு. காச நோயை குணப்படுத்துறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கு. பூண்டு பயன்படுத்துவதன் மூலம் காசநோய் போன்ற சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய சளி தொல்லையை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பூண்டு. அதன்படி தினமும் பூண்டு நம்ம சாப்பிட்டு வருவதன் மூலம் காசநோய் தொடர்பான அறிகுறிகளை நம்ம குறைக்கலாம். ஸோ டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய இந்த சளி காய்ச்சல் காசநோய்க்கு நமக்கு ஒரு மருந்தாக செயல்படக்கூடியதாக இந்த பூண்டு இருக்கு. நீங்க தினமும் பூண்டால செஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வரும்போது இந்த சுவாச பாதை கோளாறுகள், சளி காய்ச்சல் இது போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ பூண்டில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து வழக்கமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலம் பெறுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. நன்றி மக்களே.